ஹாய் எவ்ரிவன். பெங்களூர்லேருந்து 3 ஹார்ஸ் டிரைவில் ஒரு சூப்பர் ஸ்பாட் இந்த பிஆர் ஹில்ஸ். இந்த vlogல நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட ரீசெண்ட் ஹில் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஹில்ஸில் நேச்சர், வைல்ட் லைஃப், சஸ்பென்ஸ் எல்லாம் ஒரு வேறு லெவல் காம்போவாக இருந்துச்சு. செக் போஸ்ட் ஆர்ச்சில் இருந்த டைகர் அண்ட் எலிஃபெண்ட் தான் நம்மளை வெல்கம் பண்ணும். அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் நான் டைகர் பார்ப்பேனான்னு அப்போலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இந்த ரோட்ல போக போக 2 சைடும் செம்ம பியூட்டிஃபுல் ட்ரீஸ், ஒரு நேச்சுரல் க்ரீன் டனல்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. ரோட் ட்ரிப் என்ஜாய் பண்ண ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பெங்களூர்லேருந்து 1 டே ட்ரிப்க்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட். இங்கே 2 பிளேசஸ் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று கேகுடி ஜங்கிள் சஃபாரி, இன்னொன்று பிலிகிரி ரங்கநாத சுவாமி டெம்பிள். 3 ஹார்ஸ் டிரைவ்க்கு அப்புறம் நாங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். கிரிதர்ஷினி காஃபி பிளான்டேஷனுக்கு நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதோட நான் எங்களோட ரூம் டூரும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். நீட் அண்ட் ஸ்பேஷியஸாக இருந்தது. எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 24/7 சர்வீஸும் இருக்குது. ரூமோட காஸ்ட் பெர் டேக்கு 2500 ருபீஸ் பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 3 டைம்ஸ் பியூர் வெஜ் ஃபுட் இன்க்ளூடட். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் டேரெக்டாக ஜங்கிள் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் 3 PM to 5 PM ஒரு ஸ்லாட் அவைலபிள் இருந்தது. எங்கள் கூட ஹோம் ஸ்டேயில் இருந்தவர் தான் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். இந்த ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு 6 AM to 6 PM தான் அலோவ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ஒரு டைகர் ரிசர்வ். போகிற வழியில் நாங்கள் ஒரு எலிஃபெண்ட் பார்த்தோம். இப்படி அனிமல்ஸ் ஃப்ரீயாக ரோம் பண்ணுறது பார்க்குறதே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான். பிஃபோர் 3 நாங்கள் கேகுடி வைல்டர்னஸ் கேம்ப் ரீச் ஆகிட்டோம். இந்த ஜீப் சஃபாரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த பிக்சரில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆஃப் ரோட் ஜீப் ரைட் எப்போவுமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். சடனாக வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு செம்ம அழகான ஸ்பாட்டட் டியர் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ஒரு குட்டி பாண்ட் இருந்தது. அங்கே தான் யூஸ்வலாக டைகர் வரும்னு சொல்லி ஜீப் டிரைவர் சொல்லிகிட்டே இருந்தார். ஃபியூ மினிட்ஸில் வேறு லெவல் ஷாக். சடனாக டைகர் பார்த்தோம். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். பிகாஸ் இது ஓப்பன் ஜீப். ஸோ அந்த டைகர் ரொம்ப தூரம் போன அப்புறம் நான் ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ மைட் பி கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கேமராவில் அவ்வளோ கேப்சர் பண்ண முடியல. பட் லைவில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் த்ரில்லாக இருந்தது. எங்கள் ஜீப்பில் வேற ஒருத்தவங்க ப்ரொஃபஷ்னல் கேமில் கிளிக் பண்ணாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். 2 ஹார்ஸ் சஃபாரி முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்துட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி வாக், அப்புறம் டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டோம். நைட் அங்கே எப்படி சவுண்ட் இருந்ததுன்னு காமிக்க தான் அந்த 5 செகண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். மார்னிங் ஏர்லியாக வாங்க, 7 o'clock நேச்சர் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஓன் காஃபி பவுடரில் ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் இந்த காஃபி பிளான்டேஷனுக்குள்ளேயே நடந்திருப்போம். ஃபைனலாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நிஜமாலுமே ரொம்ப சூப்பரான வியூ பாயிண்ட். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சடனாக மழை வந்துடுச்சு. ஸோ டக்குன்னு ரூமுக்கு வந்துடலான்ட்டு எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிலிகிரி ரங்கநாத சுவாமி டெம்பிள் போயிட்டோம். இந்த வெதரில் பார்க்க கோயில் ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், அங்கே இருந்த பார்க்கிங் ஸ்பேஸ் தான். மேபி நாங்கள் ஃப்ரைடே போனதுனால அவ்வளோ கூட்டம் இருந்ததான்னு தெரியல. அவ்வளோதான். அங்கேருந்து பெங்களூருக்கு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.